ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் நாம பேசினதே கிடையாது. பொதுவா சினிமாவை பத்தி பேசுவோம், நடிகர் நடிகைகளை பத்தி பேசுவோம், சொத்து மதிப்பை பத்தி பேசுவோம், பணக்கார பட்டியல்களை பத்தி பேசுவோம். ஆனா இன்னைக்கு நாம பேச போறது கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேவையான ஒரு சூப்பரான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். சோ வாங்க டைரக்டா ஷோக்குள்ள போலாம். என்னதான் இப்பெல்லாம் வந்து ஏஐ டெக்னாலஜி அட்வான்ஸ் மாடல் இந்த மாதிரி உலகத்துல நாம போய்கிட்டே இருந்தாலும் தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து தங்கத்தின் மேல மோகம் ரொம்ப அதிகமாவே தான் இருக்கும். அதாவது தமிழ்நாட்டை தாண்டி மத்த நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் தங்கத்தை அதிகம் விரும்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டு பெண்களுக்கு தங்கத்து மேல நாளுக்கு நாள் மோகம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு நமக்கு தங்கத்து மேல ஆசை இருக்கோ அதே அளவுக்கு தங்கத்தோட விலை பல மடங்கு ஏறிக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாயில இருந்தது ஒரு காலகட்டத்துல. இப்போ 75,000ல இருந்து 80,000 ரூபாய் வரைக்கும் ஒரு சவரன் நகை வந்துருச்சு. அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் வந்து ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது. கிட்டத்தட்ட இதனால வந்து நிறைய பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. பொதுமக்கள்னு சொல்றதை விட அதாவது இப்பெல்லாம் பெண்கள் அப்படின்னாலே முக்கியமா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த கல்யாணத்துக்கு நம்ம நிறைய வந்து நகைகள் போடணும், பணம் கொடுக்கணும், சீர்வரிசை செய்யணும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதிகமா நடந்துகிட்டே இருக்கு. சோ இதனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சராசரி மக்கள் தான் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இப்ப வரைக்கும் அந்த தமிழ்நாட்டு கல்ச்சர், அந்த பாரம்பரியம் இது எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல பெரிய அளவுல நகை தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நகையோட விலை அந்த அளவுக்கு பேச வைக்குது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இன்னைக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து 10,000 ரூபாய்க்கு கிட்ட வந்துருச்சு. அதுவும் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி டாக்ஸ் இதெல்லாம் போட்டீங்க அப்படின்னா இன்னும் 12,000 ரூபாய் கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பாக்குறப்போ எல்லாராலையும் இந்த தங்கத்தை வாங்க முடியுமா கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். சோ இருக்கிறவங்க எப்பவுமே வாங்கிட்டு தான் இருக்காங்க, இல்லாதவங்க வாங்காமலே தான் இருக்காங்க. ஆனா இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, கம்பல்சரி அவங்களுக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு தங்க நகையை போட்டாதான் அவங்கள சுத்தி இருக்கிறவங்க மதிப்பாங்க. அதுக்காகவே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு நகையெல்லாம் வாங்கி போடுவாங்க. இருந்தாலும் ஒரு சிலரால இன்னும் அந்த நகை வாங்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து எட்டாக்கனியாவே இருக்கு. கிட்டத்தட்ட நான் சொல்றது வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஏழை எளிய மக்களுக்கு நகை வாங்குறது அப்படின்றது ஒரு எட்டாக்கனியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நாளுக்கு நாள் தங்க விலை ஏறிக்கிட்டே போகுது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா 2026ல வந்து தங்கத்தோட விலை ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு 90% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி யாரும் எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு குறையவும் ஆரம்பிக்கலாம். தங்கம் விலை குறையும் அப்படின்னா 10,000 20,000 அப்படிலாம் குறையாது, ஒரு 1000 500 அப்படிதான் குறையும். ஆனாலும் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுது அப்படின்னா இன்னும் பல பேரால தங்கத்தை நினைச்சு கூட பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு ரேட்டு போயிடுச்சுன்னா. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய மதிப்பு வேற எது கூடயும் நம்மளால வந்து கம்பேர் பண்ணியே பார்க்க முடியாது. தங்கத்தை நிறைய பேர் தூரத்துல இருந்தே பார்த்துட்டு ரசிச்சுட்டு போறவங்களும் இருக்காங்க, டிவில பார்த்து ரசிக்கிறவங்களும் இருக்காங்க, கடைகளுக்கு வெளியே நின்று பார்த்து ரசிச்சுட்டு போறவங்களும் இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் அப்படி ஒரு கவலையே வேணாம். எல்லா மக்களாலையும், அதாவது எல்லா தரப்பு மக்களாலையும் தங்கத்தை வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஈஸியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது மத்திய அரசே வந்து ஒப்புதல் அளிச்சு உத்தரவும் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தங்கத்துல பல வகைகள் இருக்கு. 14 கேரட் இருக்கு, 18 கேரட் இருக்கு, 22 கேரட் இருக்கு, 24 கேரட் இருக்கு. 14 கேரட் தங்கம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து 58% தங்கம் கலந்திருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய வெள்ளி செம்பு துத்தநாகம் இதெல்லாம் வந்து கலந்திருப்பாங்க. சோ மொத்தத்துல அதுல வந்து பாதிக்கு பாதி தங்கம் இருக்கும். அதுக்கப்புறம் 18 கேரட் இருக்கு. 18 கேரட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல 75% தங்கம் கலந்திருப்பாங்க. மீதி வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வெள்ளி செம்பு துத்தநாகம் இதெல்லாம் கலந்திருப்பாங்க. 22 கேரட்ல வந்துட்டு 92% தங்கம் கலந்திருக்காங்க. 24 கேரட்ல மட்டும்தான் 100க்கு 100% தங்கம் இருக்கும். அதுல கலப்படமே இருக்காது, பியூர் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்தமான தங்கம் வந்து அந்த 24 கேரட்ல இருக்கும். ஆனா அதோடைய விலை அப்படின்னு பாக்குறப்போ இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் ரேட்டு கிட்ட வந்துருச்சு. நான் சொன்ன 22 கேரட் தான் பாத்தீங்கன்னா 80,000 ரூபாய் ஒரு சவரன். அப்படி இருக்கிறப்போ 14 கேரட் 18 கேரட்லாம் இருக்கு அப்படின்னா இன்னும் கம்மியா இருந்தா அது வந்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு வாங்குறதுக்கு ஈஸியா இருக்குமே அப்படின்றதுக்காகவே இந்த ஸ்கீமை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 9 கேரட் தங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுகப்படுத்திருக்காங்க.
இருக்காங்க. இது ஏற்கனவே இருந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு புழக்கத்துல இல்ல. ஆனா தங்கம் விலை நாளுக்கு நாள் ரொம்ப அதிகரிச்சுட்டே போறதுனால எல்லாராலும் இது வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு தகவல் ஒரு ஆய்வுல வெளிவந்திருக்கு. அதனாலேயே மத்திய அரசு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சோ வாங்க முடியாதவங்க 9 கேரட் தங்கம் வாங்கலாம். 9 கேரட் தங்கத்துல பாத்தீங்கன்னா 37.5% தங்கம் கலந்திருக்கும். அதுவும் தங்க நகை தான். சோ அதே மாதிரி அதுல வந்துட்டு ரேட் உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். 1 கிராம் 4000 ரூபாய் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 கிராம் தங்கம், அதாவது ஒரு சவரன் வந்து நீங்க 30,000 ரூபாயில இருந்து 32,000 ரூபாய் வரைக்கும் வாங்கலாம். சோ இது எல்லாருக்குமே ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல இருக்கும். இது வந்துட்டு இதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்த போறோம். அந்த நகைகளை நாங்க இறக்குமதி பண்ண போறோம். இது வந்து எல்லாருமே ஈஸியா வாங்க முடியும். கிட்டத்தட்ட நகை பிரியர்கள் கோல்டு அப்படின்னு ஒரு பேருக்கு அதை நம்ம வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பொதுமக்கள் வந்து உடனே அதை வாங்காம அதுல ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. இதை நாங்க திருப்பி கொடுத்தா அதே மாதிரி வேல்யூ வருமா, இதை நாங்க வந்து சேல் பண்ண முடியுமா, இதை நாங்க அடகு வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் மக்கள் கிட்ட நிறையவே எழும்புது. அப்படி இருக்கிற பட்சத்துல அதுக்கும் விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா தங்கம் அப்படிங்கிறது ஒண்ணுதான், பட் அதுல கலந்திருக்கக்கூடிய அந்த சதவிகிதம் தான் வேறுபடுமே தவிர டிசைனோ கலரோ அதோட தரமோ எந்த ஒரு விதத்திலையும் வேறுபடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 கேரட் தங்கத்துல ஆரம்பிச்சு 24 கேரட் தங்கம் வரைக்கும் எல்லாத்திலுமே ஹால்மார்க் முத்திரை பதிக்கப்பட்டுதான் இருக்கும். எல்லாமே 916 மாடல்லையும் கிடைக்கும், உங்களுக்கு நார்மல்லையும் கிடைக்கும். சோ பெரிய தங்க நகைக்கும் இதுக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசமே இருக்காது. எல்லாமே ஒண்ணுதான். தங்கத்துடைய அந்த சதவிகிதம் மட்டும்தான் உங்களுக்கு மாறுபடுமே தவிர மற்றபடி வேற எதுலையுமே உங்களுக்கு மாற்றம் இருக்காது. இதையும் நீங்க வந்து அடகு வைக்கலாம். நீங்க ஒரு சவரன் 22 கேரட்டுக்கு வாங்கிட்டு அதை போய் அடகு வச்சீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான வேல்யூ வரும். அதே மாதிரி 9 கேரட் நகையை கொண்டு போய் நீங்க அடகு வச்சாலும் அதுக்கு உண்டான வேல்யூ கண்டிப்பா அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை நீங்க அடகும் வைக்கலாம், இல்ல விற்கலாம், என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். சோ ஒரு நார்மல் தங்க நகையை அதிக விலை கொடுத்து வாங்குறப்ப என்ன பண்ணுவோமோ, என்னென்ன யூஸ் ஆகுமோ அது எல்லாத்தையும் நாம இந்த 9 கேரட் நகையில யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தங்கத்துடைய கலப்படம் பண்றாங்களே அந்த சதவிகிதம் தான் வேறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு கூடிய சீக்கிரம் தமிழ்நாடு ஃபுல்லாவே வரப்போகுது. சோ ஏழை எளிய மக்கள் வந்து தங்கம் வாங்கி போடணும்னு ஆசைப்பட்டாலோ, இல்ல பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு தங்கம் சேர்க்கலையே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டாலோ அவங்களுக்கெல்லாம் இது வந்துட்டு ஒரு நல்ல செய்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்கீமை இப்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா உங்களாலையும் இப்போ தங்க நகைகள் வாங்க முடியும். கிட்டத்தட்ட பெண்களுக்கு மட்டும்தான் தங்கத்தின் மேல ஆசை இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆண்களுக்கும் தங்கத்தின் மேல மோகம் இருக்கதான் செய்யும். ஏன் அப்படின்னா பெண்களை விட அதிகப்படியா தங்கத்தை யூஸ் பண்றது ஆண்கள் தான். வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கொண்டு போய் உடனே அடகு வைப்பாங்க. அவங்க பிசினஸ்க்கு ஏதாவது பணம் வேணும்னா உடனே அடகு வைப்பாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா உடனே போய் அடகு வைப்பாங்க. அதனால பெண்களை விட ஆண்களுக்கு தான் தங்கம் வந்து அதிக தேவையா இருக்கு. கிட்டத்தட்ட மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இது ரொம்பவே அதிக தேவையா இருக்கு. அதே மாதிரி அவங்களோட பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இது அஃபோர்டபிள் பிரைஸ்ல வருது. நாம எப்படி 22 கேரட் 24 கேரட் தங்கம் வாங்குறோமோ அதே மாதிரி 9 கேரட் தங்கமும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சிலருக்கு இன்னும் அதிகமா வந்து எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொய் வைக்கணும். நம்ம வந்து சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது அவங்க நமக்கு செஞ்சிருப்பாங்க. சோ திரும்பி நாம செய்யணும்னு நினைக்கிறப்ப அவங்க செய்யறப்ப ரேட்டு கம்மியா இருக்கும், நம்ம செய்யும் போது அதே ஒரு சவரன் ரேட் அதிகமா இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த 9 கேரட் தங்கத்தை கொண்டு போய் ஒரு சவரன் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா அது 30,000 32,000 தான் வரும். சோ அதனால இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால எந்த விதத்திலையும் அந்த தங்கத்தை விட இந்த தங்கம் குறைந்ததே கிடையாது. எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே ஹால்மார்க் முத்திரை பதிக்கப்பட்டதுதான். 916 வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ நகை பிரியர்களுக்கு இது ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு கோல்டு வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி 9 கேரட்ல வாங்கி அதிகமா யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதிகமா தங்க நகைகள் சேர்த்து வச்சுக்கலாம். நீங்க வாங்குறப்ப வேல்யூ கம்மியா இருக்கலாம். மேபி இதுக்கான ரேட்டும் ஏற ஏற அது உங்களுக்கு வேல்யூ கூடிக்கிட்டே தான் போகும். சோ எதுவுமே வந்து நமக்கு குறைய போறது கிடையாது. எதுவுமே நம்மளுக்கு பிரச்சனையும் கிடையாது. தங்கம் அப்படின்னாலே அதோட மதிப்பு பல மடங்கு உயரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ உங்களுக்கு கோல்டு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அதை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.